என் செல்ல குழந்தையே, உன் ஓம் சக்தி நீ எதை தேர்ந்தெடுப்பாய் என்று நான் எதிர்பார்த்திருந்தேனோ அதைதான் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். உன்னுடைய குணத்தை அது காட்டுகிறது. என் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால்தான் நான் முன்கூட்டியே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கணித்து விட்டேன். என் தங்கமே, உன்னுடைய இந்த தேர்வு அதைதான் உறுதி செய்திருக்கிறது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடையப் போகின்றாய். நீ நினைத்த வாழ்க்கையை அடையப் போகின்றாய். எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இத்தனை நாட்கள் இவ்வளவு முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. இத்தனை நாட்கள் நீ முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை, எந்த பலனும் இல்லை என்று நினைத்து நீ அதனை விட்டுவிட நினைக்காதே. நிச்சயமாக அது உன் கைகளில் கிடைக்கப் போவது என்பது சத்தியமாகும். அதனால் ஒருபோதும் நீ முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைத்து விடாதே. அது உன்னுடன் வாழ்க்கை துணையானாலும் சரி, உன்னுடைய தொழிலானாலும் சரி, எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. நீ நினைத்த வாழ்க்கை துணையை நிச்சயமாக கரம் பிடிப்பாய். அதே போல நீ நினைத்த தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பாய். நிச்சயமாக வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதென்பது உன் ஓம் சக்திதாய் என்னால் கணிக்கப்பட்டதாகும். ஆம் குழந்தையே, எதை நினைத்தும் நீ வருந்தாதே. இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு வாழ்விடம். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும் போது இன்று நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நல்லதொரு அனுபவ பாடமாக மாறி இருக்கும். எதிர்காலத்தில் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நீ அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க உனக்கு இது உதவும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தையே, நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம். உன்னுடைய முயற்சி எங்கு உனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது? நீ விடாமுயற்சியை கொண்ட குழந்தை, உன்னுடைய உழைப்பில் ஒருபோதும் குறை வைக்காத குழந்தை. உன் உழைப்பை மட்டும் நம்பி நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நல்ல வெற்றி கிடைக்கும். அதற்கு உன் ஓம் சக்தி அம்மா நான் எப்பொழுதும் உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. அதனால் காரணத்தை மட்டும் நீ தேடிக்கொண்டிருக்காதே. அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டிரு. ஏனென்றால் காரணத்தை தேடினால் அதற்கான விடை உனக்கு கிடைக்காது. நீ அதற்கான விடையை மட்டும் தேடு. அதனை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைத்து கொண்டிரு. ஏன் வந்தது, எதனால் வந்தது என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாகிவிடும். என் குழந்தை, இப்பொழுது உன் கைகளில் இருப்பது எல்லாமே உனக்கு சொந்தமானதுதான். நீ எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களை கண்டு நீ பயம் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை வீழ்த்த அவர்கள் எடுக்கும் முயற்சியிலெல்லாம் நிச்சயம் தோல்வியில்தான் தரும். ஏனென்றால் என் குழந்தை, எல்லாம் எதிர்த்து துணிச்சலோடு முன்னேறி வரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. உன் தாயானவள் உனக்கு அதனை தந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடந்து வரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. உனக்கு அந்த திறமை நன்றாக இருக்கின்றது. என் குழந்தை, வாழ்க்கையில் எளிதாக எதிர்நீச்சல் போட்டு பழகிய குழந்தை. எல்லா கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்திருக்கின்ற குழந்தை. இன்னும் பல கஷ்டங்களை நீ மிக எளிதில் தாண்டி செல்ல போகின்றாய். இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து விட்டாய். இனி இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படாது. நீ சாதாரணமாக ஏதாவது சில பிரச்சனைகளை வாழ்க்கையில் வெறுப்படைவது போலதான் உனக்கு ஏற்படும். உனக்கான எதிர்காலத்திற்கான நல்ல தொடக்கம் தான் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நீ நல்ல நிலையை அடைய போகின்றாய். என் குழந்தை, உனக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். நல்ல அறிவுரை உன் தாயானவள் உனக்கு நிச்சயம் காட்டி தருவேன். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகிறது. நீ குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல முடிவினை கொண்டு வரப்போகிறது. உனக்கு எதிரிகள் என்று இருப்பவர்கள் எல்லாம் தலைதறித்து ஓடப் போகின்றார்கள். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு இங்கே எல்லோரும் பிரமிக்க போகின்றார்கள். என் குழந்தை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது உன்னை ஒதுக்கியவர்கள், உனக்கு வாய்ப்பினை வழங்காமல் தள்ளிவிட்டவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள். உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. இதுவரை உன்னை அலைவைத்து கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனதில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. நீ நினைத்த வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்த தொழிலிலும் நல்ல வெற்றியை அடையப் போகின்றாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் அடைந்த மாதிரி சந்தோஷத்தை நீ பெறப்போகின்றாய். எதிர்காலத்தை நான் கணித்து விட்டேன். நீ என் குழந்தை, இனிமேல் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் என்று நான் சொல்லியும் விட்டேன். ஆனால் என் குழந்தை, நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய திறமைகளை நீ வெளிக்கொண்டு வா. உனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தால் திறமைகளை வெளிக்காட்டினால்தானே உன்னுடைய முன்னேற்றம் இங்கு சாத்தியமாகும். உன் தாயானவள் உனக்கு உறுதியாக இருக்கின்றேன். இனிமையாக இருக்கும்போது, உன்னை எப்பொழுதுமே அரவணைக்கும் போதும் உனக்கு வேறு யாரும் தேவையில்லை. உன் தாயானவள் உன்னை நல்ல வழியில் கொண்டு சென்று நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தந்து விடுகிறேன்.
மீண்டும் அதனை பாதுகாப்பதும் அதை நல்ல வழியில் கொண்டு செல்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது. என் குழந்தை, நீ நிறைய பேரிடம் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கின்றாய். இனி உன்னுடைய சுயமுயற்சியால், உன்னுடைய சொந்த முயற்சியால் தான் நீ உன் வாழ்க்கையை வென்று காட்டப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. யாரும் உனக்கு தொழில் கற்றுத்தரப்போவதும் இல்லை. இங்கு அடுத்தவனின் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பவன் தான் அதிகம் இருக்கிறார்கள். என் குழந்தை, நீ தனித்து நின்று வென்று காட்டப் போகின்றாய். யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனித்து நிற்க பழகி கொண்டாய். பல அவமானங்களையும் தாண்டி வந்துவிட்டாய். எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் என் குழந்தை, அதையெல்லாம் நீ பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையில் வென்று காட்ட வேண்டும் என்று வெற்றி நோக்கத்தோடு மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். இவர்களை நம்பி ஒன்றும் இந்த உலகத்தில் நீ பிறக்கவில்லை என்று என் குழந்தை நீ நன்றாக உணர்ந்து கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். நீ நிச்சயமாக நல்ல வெற்றி காண்பது மட்டுமல்லாமல் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய திறமையும் உனக்குள்ளே வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலத்தை நான் சொல்லிவிட்ட பிறகு ஏன் குழந்தையே நீ இப்படி இருக்கின்றாய்? வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு வரும் கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டு துவண்டு போய் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உனக்கு முன்கூட்டியே இதனை சொல்லி கொண்டிருக்கிறேன். இனிமேலும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ சுகமாக மாற்றி அமைக்க வேண்டும். இவையெல்லாம் நிச்சயமாக நான் நன்றாக இருப்பதற்காக நடக்கக்கூடிய சோதனைகள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன் ஓம் சக்தி அம்மா நான் உன்னை எப்பொழுதுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களையும் உறுதுணையாக இருப்பவள், அனைத்து செயல்களுக்கும் காரணமாக இருப்பவள் உன் ஓம் சக்தி தாய் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னை எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதும் உன் தாயானவள் நான் தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனி நீ நினைத்தபடி, நீ இஷ்டப்பட்டபடியே தான் நடக்கப் போகிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இனிமேல் ஏற்படாது. என் செல்ல பிள்ளையே, இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் சமயபுரத்தால் இன்று உனக்காக நல்ல நேரத்தை குறித்து கொண்டு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதை கேட்கும் நொடி முதலில் உன்னுடைய வாழ்க்கையானது சுப முகூர்த்தமாக ஆரம்பமாகும். உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இன்றே உருவாகும். இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது, அம்மா தினமும் இதேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நல்லது நடக்கும், இன்று நடக்கும், கேட்டது கிடைக்கும், இன்று கிடைக்கும், நாளை கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்தபாடில்லையே. உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களைப் போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா, இது நியாயமா? இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள்? இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது? எல்லாம் முடிந்தாகி விட்டது. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டிய ஒன்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது. இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை என்று மனம் நொந்து போய்விட்டாய். என் கண்மணியே, யார் சொன்னது எல்லாம் முடிந்து விட்டதென்று, இதில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று? கடைசி வரையிலும் நீ இப்படிதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன? எதுவும் இன்னும் முடிந்துவிடவில்லை. இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை, உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நினைத்த வாழ்க்கையை அமைத்து இன்பத்தில் வாழ்பவர்கள் சிலர், நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று துன்பத்தில் வாழ்பவர்கள் சிலர், தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் சிலர். இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒருபோதும் நான் கைவிடுவதே இல்லை. இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்கி கொண்டிருக்காதே. நான் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்ததான் என்பதை நீ புரிந்து கொள். கவலைப்படாதே. கவலைப்படுவதால் மனதில் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவு அறிந்து வாழ பழகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது. என் கண்மணியே, விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு. ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான். வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினாலும் உன் வாழ்க்கை தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்களும் அற்பமற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும். தங்கமே, உன் உள்ளத்தில் இயல்புகளை புரிந்து கொள். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல கால பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை, நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லா நாளும் உனக்கான நல்ல நாள் தான். அதனால் சந்தோஷமாக இரு. நீ எப்பொழுதும் ஒரு பூவை போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்.
அழகான மலராக வேண்டும், கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் தங்கமே, இந்த அம்மா உன்னை ஒருபோதும் பூவாக பார்க்கவில்லை. இதுதான் உண்மை. பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும். எத்தனை அழகாக இருந்தாலும் கூட, எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா? அதனால்தான் நான் என் பிள்ளையை ஒருபோதும் மலராக பார்ப்பதில்லை. நான் உன்னை மரமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். விருட்சமாக வேரூன்றி நிற்க வேண்டும், நிறைய காலங்கள் செழித்து நிற்க வேண்டும். உன்னை மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும். தங்கமே, பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசிக்கவில்லை. ஆனால் பூவை விட 1000 மடங்கு பலம்தான் தரும். தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாளும் மரம் வாடிவிடாது. இன்னும் வரம் கேட்டு தன்னுள் 1000 பூக்கள் பூக்க வைத்து கொண்டு இருக்கிறது. சக்தி கொண்டு வளர்கிறது. கல்லடியே பட்டாலும் கனியை மட்டுமே தருகிறது. பூவை கிள்ளினால் வாடி விடுவது போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாட வைக்க முடியாது. அதே போன்றுதான் நீயும் மனதைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும். யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டால், உனக்கு எதிராக ஏதேனும் செய்துவிட்டாலோ உடனே வாடி போகாதே செல்லமே. எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கவலை கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை, வேரூன்றி வளர்ந்து நல்ல மரமாக இருக்கின்றேன், என்னை அத்தனை சுலபமாக சாய்த்துவிட முடியாது என்று உனக்குள் நீயே சொல்லி கொண்டு வா. தங்கமே, இந்த மரம் என் அம்மாவால் வளர்க்கப்பட்ட மரம். இதற்கு வேறாக என் அம்மாவே இருக்கின்றாள். விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூன்ற போக இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிட முடியாது. நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லி கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, நீ மனதைரியத்துடனும் மனதிடத்துடனும் கட்டாயம் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்று விடுவேன் என்று தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் என்ற நம்பிக்கையும், நான் என் அம்மனின் பிள்ளை, எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன். புரிந்து கொண்டாயா செல்லமே? இனிமேல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. நான் உனக்கு வாக்களித்தபடி உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளையும் உன்னை தேடி வரப்போகிறது. காத்திருப்புக்கின் பலனாக இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய். நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு. எல்லாவற்றையும் நானே சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனது கிரக நிலைகளை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது கூட உனக்கான நல்ல வார்த்தைகளை தானே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்வது எதுவும் நடக்கவில்லை என்று அசாதாரணமாக நீ என்னை கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்கின்றாய். நியாயமா இது? நான் கூறுவதை முழுமையாக கேள். உன் வார்த்தைகள் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் காட்டுகின்ற நல்ல வழியில் நீ நடந்தால் இனி வரும் காலங்களில் வெகு விரைவிலேயே எல்லா செல்வ வளங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று சிறப்பாக உன்னால் வாழ முடியும். அதற்காக உன் மீது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கப் போகின்றேன். என்னுடைய இதயத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக அரவணைத்து வளர்க்கத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யவும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்காமல் இருப்பதற்கும் உனக்கு ரகசியம் சொல்லட்டுமா? முழுவதுமாக கேள். நானே உனக்கு துணையாக இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நானே உனக்கு துணையாக உன்னுடன் இருக்கின்றேன். எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ பதட்டப்படவோ அவசரப்படவோ கூடாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ செய்யும் செயல் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னிடம் வந்து சேர வேண்டியதும் மிக சுலபமாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்போதும் கஷ்டத்திலேயே இருக்கிறது என்று நீ தவறாக நினைக்காதே செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளையும் சூழல்களும் சரி செய்து நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை, நீ நினைக்கும் விஷயத்தை, நீ ஆசைப்படும் விஷயத்தை உனக்கு கிடைக்கும்படி செய்து உன்னுடைய அனைத்து முயற்சிக்கும் நான் வெற்றியை கொடுக்கின்றேன். நீ எதிர்பார்த்தது நடக்க வேண்டும் என்பதற்காக நீ பட்ட மனவேதனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் எல்லாமே இதோடு முடிவடைந்து நாளை விடியலே உனக்காக ஒரு சிறப்பு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. செல்லமே, உனக்கான நல்லதை தான் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். உனது சோதனையான காலகட்டத்தில் நீ பட்ட வேதனைகளை பார்த்ததினால்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீர வேண்டும் என்று இரவு நிலையில் வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இதை நீ பார்க்கும் வரையிலும் எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் வரையிலும் உனக்காகவே நான் காத்திருப்பேன். தைரியமாக இரு செல்லமே. உனக்கான விஷயங்களை வெற்றியடைய செய்வது மட்டும் என்னுடைய பொறுப்பு. நீ எதற்கும் இனி கவலைப்படாமல் தைரியமாக இருந்தாலே போதும். உனக்காகவே உனக்குள்ளேயே இருந்தேன். உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன். விரைவிலேயே நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று அடையப்போகும் முகமலர்ச்சியை பார்க்கத்தான் நான் ஆவலோடு காத்திருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் நீ என்னை நம்பி வேண்டுதல்கள் வைத்து கொண்டும் எனக்காக காத்து கொண்டும் எனக்காக ஏற்றி வைக்கும் தீபம், என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பக்தியும் பாசம் நம்பிக்கையும் வீண் போகும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன். உன்னுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நான் கொண்டு வருவேன். என் அன்பு குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி என்னை தேடி நீ நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓடி வந்து விட்டாய் அல்லவா? மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டில் வந்து சேரப்போகிறது. உண்மையாகவே இங்கு வாழக்கூடிய மனிதர்களை நீ முழுவதுமாக நம்பினால் நிச்சயம் ஏமாற்றம் தானே உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் இங்கு யாரும் மருந்தும் கூட அடுத்தவர்களுக்கு உண்மையாக இல்லை. எல்லாம் தான் நினைத்ததுதான் பெரியது, தான் கஷ்டம்தான் பெரியது, தன் வாழ்க்கையில் தன் குடும்பம் தான் பெரியது என்று மற்றவர்களிடம் வேஷம் போட்டும் நடித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். தேவைக்கு மட்டுமே அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். இன்று உண்மையான இந்த உலகத்தில் உனக்காக மட்டும் நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த ஓம் சக்தி என்னை தேடி வந்துவிட்டாய் அல்லவா? நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைத்தாலும் இந்த உலகம் பல பேரை சிடுமூஞ்சிகளாகவும் கோபப்படுபவர்களாகவும் பார்க்கும் பொழுது அது அவர்கள் எதிர்கொள்ள கொஞ்சம் பயமாக தானே இருக்கிறது. நீ எப்போது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைத்தாலும் இந்த உலகம் பல பேரை சிடுமூஞ்சிகளாகவும் கோபப்படுபவர்களாகவும் பார்க்கும் பொழுது அதுவும் அவர்களை எதிர்கொள்வது உனக்கு கொஞ்சம் பயமாகத்தானே இருக்கும். உண்மை என்னவென்றால் அவர்கள் பிறக்கும் போதே கோபக்காரர்களாகவும் சிடுமுஞ்சிகளாகவும் இருப்பதில்லை. சில சுயநலவாதிகள் அவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்களும் பாடமும் தான் அவர்களுக்கு சேர்ந்ததுதான் இப்படி மாற்றிவிட்டது. மனிதர்களை புரிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம் என் தங்கமே. ஒரு நொடி துணிந்த மனிதன் வாழ்க்கையை பார்த்து நொந்து போய் சில நிமிடம் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் தைரியம் வேண்டும் தானே? தைரியமும் துணிவும் எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான். உன்னுடைய வேதனை கஷ்டத்தையும் பார்த்து பல பேர் உன்னை பார்த்து சிரித்திருக்கலாம், கஷ்டங்களை புறம் பேசி சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய வாழ்க்கையில் யார் கீழே விழுவதையும் பார்த்து சிரித்து வேதனைப்பட வைக்க கூடாது என் செல்லமே. உனக்குள் ஒரு புது பாதையை வைத்துக்கொண்டு அதில் நீயே ராஜாவாகவும் ராணியாகவும் இருந்துவிடு. உனக்கு சேவை செய்வதற்கு சிப்பாய்கள் தானாக ஓடி வரும்படி உனக்கான வெற்றிகளையும் உதவிகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்குவேன். இந்த உலகத்தில் உண்மையை மட்டும் பேசி தோற்று போனவர்களும் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் பொய் மட்டும் பேசி ஜெயித்து சந்தோஷமாக இருந்து சுலபமாக வாழ்ந்தவர்களும் யாரும் கிடையாது. உண்மை பொய்மை எல்லாம் பறந்தது தானே இந்த உலக வாழ்க்கை. நீ எப்பொழுதும் நியாயமான ஆளாக, நியதியாக, நேர்மையான ஆளாக இருந்துவிடு. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லதாகவே நடத்தி கொடுக்க இந்த ஓம் சக்தி அருள் செய்வேன் என் தங்கமே. ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல. ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்றுவிட்டால் ஏதாவது காரணம் சொல்லி தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. அதற்கு பதிலாக உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை நான் ஜெயித்தே தீருவேன், அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியத்தை உனக்குள் இருந்தால்தானே நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு தோர்த்து விட்டால் அதை சொல்லி காரணம் சொல்லலாம், இதை சொல்லி காரணம் சொல்லலாம் என்று காரணங்களை தேடி போகாதே. நான் ஜெயித்தே தீர்வேன் என்ற விடாப்படியான வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ நினைத்த சில விஷயங்கள் சில சமயம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதைவிட சில விஷயங்கள் மிக சிறப்பாக நடத்தி தரதானே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான சின்ன வாசலுக்குள் குடிந்து செல்வது போல் அடக்கம் வேண்டும். இல்லை என்றால் புகழும் பேரும் பாராட்டுகளும் எனக்கு நிறைய வந்துவிட்டதென்று ஆணவத்தில் ஆடினால் சுவற்றில் இடித்து கொள்ள வேண்டியதுதான். எப்பொழுதுமே எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவு உனக்கு வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் என் தங்கமே. நீ புலம்பிக் கொண்டே இருப்பதால் இந்த உலகத்தில் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பி புலம்பி தெரிந்து கொள்வதற்கு பதிலாக இப்பொழுதே உன் வாழ்க்கை தைரியமாக எதிர்கொள். வெற்றி தோல்வி எது கிடைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற தைரியமான பக்குவப்பட்ட மனம்தான் வெற்றியாளனை உருவாக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி கொள்ள தயாராகு. தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாமல் புலம்பாமல் எது நடந்தாலும் சரி செய்வேன் என்ற தைரியத்தை உருவாக்கி கொள்ளும் ஆளாக இருந்துவிடு. எந்த விஷயத்திற்கெல்லாம் உனக்கு கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள். முதலில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ முயற்சி செய்தாலோ பயிற்சி செய்தாலோ அதுக்கப்புறம் கோபம் வரும்போது புன்னகை கற்றுக்கொள்வாய். அப்படி தேவையில்லாத சில சமயங்களில் உன்னால் சிலரால் கோபங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சமயத்தில் புன்னகை செய்ய தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இல்லாத சண்டைகள் இல்லாத இனிமையான வாழ்க்கையை மாறும். உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைப்பவர்களிடம் இருந்து நீயே ஒதுங்கி இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து நீ ஏங்கினால் தாழ்வு மனப்பான்மைதான் உனக்குள் வரும்.
உனக்கு கீழே உள்ளவர்களை நீ ஏளனமாய் பார்க்க ஆரம்பித்தால் உனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என மட்டமாக நினைத்து உனக்கு தலைகணமும் வந்துவிடும். அதற்காக தான் உனக்கு மேலே இருக்க அவர்களையும் பார்க்காமல் கீழே இருக்கும் அவர்களையும் பார்க்காமல் யாருடையும் உன்னை ஒப்பிடாமல் உனக்கு கிடைத்த வாழ்க்கை வாழ நீ தயாராகி என்று சொல்கின்றேன். தன்னம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கின்றேன். என்னை கரம் பற்றியவன் எதற்கும் அஞ்சக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் மூலமாக தானே நீ அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை உனக்குள் வந்தது. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தவை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பாய். கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்பொழுதுதானே இதை சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும், இதை தாண்டி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்தது. சிகரங்களை தொட்டுவிட்டு வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் உன்னது மனசாட்சியை வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் சிகரங்களில் ஏறுவதற்கு முன்பாக உன் மனது உன்னை 1000 விதத்தில் பயமுறுத்தும். எல்லாவற்றையும் தாண்டி நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் என்று உன் மனதை நீ உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சகிப்பு தன்மையோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் நீ நினைத்தது வெற்றியை அடையலாம். ஒரு தனி மனிதனின் அமைதியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் காலப்போக்கில் உனக்கும் நடக்கலாம். உன்னை கோபப்படுத்தும் விதமாக யார் எது செய்தாலும் அதை நீ பெரிதாக நினைக்க வேண்டாம். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்படி நடந்து கொள்ள முடிவெடுத்தவரை பொறுமையாக இரு. ஒரு கட்டத்திற்கு மேல் அது எல்லை மீறுகிறது, உன்னுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடிய நிலையில் வந்தது என்றால் அதற்கு மேலும் பொறுக்காமல் எதிர்த்து பேசிவிடு என் செல்லமே. என்றால் எல்லா இடத்திலும் பொறுமையாக இருந்தால் கடைசியில் உன்னை ஏமாளி என்ற மனிதர்கள் கூறிவிடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி நடந்துவிட வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தி நடந்து கொள். நீ யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று நீ நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்தவர்களாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களை நீ எல்லா மனிதர்களையும் நீ உனக்கான மனிதர்களாக மாற்றிக்கொள்ள நினைத்தாயானால் அதற்கு நீ அடிக்கடி நடித்தாக தான் வேணும். உன்னால் முடியாது என்று யாரும் கூறினால் அதை நீ காதில் வாங்கி கொள்ள வேணாம். ஏனென்றால் அப்படி சொல்பவர்கள் உன்னுடைய முயற்சியை தடுக்க பார்க்கின்றார்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கிடைக்கும் வசதியும் வாய்ப்பும் வீணாகத்தான் போகும். ஆனால் தகுதி உள்ள என் தங்கப்பிள்ளை உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் சொந்த பந்தங்களின் வாயை முடை நினைக்காமல் யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் என்னுடைய காதுகளை நான் மூடுகிறேன் என்று உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தை அடையப்பார். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டும் கேட்காமலும் அவர்களை குறை சொல்வதை பற்றி பேசுவதும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை தராது என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் என் வாழ்க்கைக்கான விடை தேடும் பயணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் வெற்றியடைந்த பிறகுதான் திரும்பி பார்ப்பேன் என்று முன்னேறி முன்னோக்கி போய்கொண்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வெற்றி அடைவதற்கு முன்பாக முயற்சி செய்தால் மட்டும் போதாது, அதற்கு முன்பாக வரக்கூடிய தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் உனக்கு வேண்டுமல்லவா? வெற்றி அடைவதற்கு முன்பாக தோல்வி வரும், துக்கம் வரும், தடங்கள் வரும், தடைகள் வரும். அத்தனையும் எதிர்கொண்டு தைரியமாக மன வலிமையோடு நீ வாழ்ந்து வந்தால்தானே உனக்கான வெற்றியை பெற முடியும். காலம் என்பது எத்தனை வருடம் கொண்ட அன்பையும் மறக்க வைக்கும். பல நேரம் நீ கோபத்தில் பேசிய ஒற்றை வார்த்தை என்பது அவர்கள் காலம் முழுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் எப்பொழுதுமே வார்த்தைகளில் கவனமாக இரு என்று நான் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி உனக்காக சில விஷயங்களை உனக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். ஆனால் நீ செய்யும் சிறிய தவறுகளால் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியதால் அதை நீ அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வரும்பொழுதெல்லாம் நீ தூரமாக சென்று விடுகின்றாய். இந்த முறையாவது தவறாமல் கேட்டுவிடு. நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் யாவும் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இறைவனை காண்பதற்கு மனமே ஆதாரமானால் அந்த மனம் எளிதில் அடங்காது என் செல்லமே. முரட்டுத்தனமான மனதை நீ எப்படியும் அடக்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றேன். நான் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதும். இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ எப்பொழுதும் என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு என் மீது பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. உன் வீட்டை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனதில் இருந்த குழப்பமும் சஞ்சலமும் அனைத்தும் மாறும், கலங்காதே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எல்லாவற்றையும் கடினமாக அனுபவித்து விட்டாய்.
ஒரு முடிவு இல்லாத கடிவாளம் இல்லாத அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. குழந்தையே, இனி நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். உன் குடும்பத்தையும் நான் முழுமையாக காப்பாற்றுவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் உன்னை வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு. உனது எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் காதில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாய். இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு என்றும் துணையாக எங்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி செல். என் அன்பு குழந்தையே, துன்பம் வரும்பொழுது கலங்காமல் அதை கடந்து போகப்பார். வேதனைகள் உன்னை நெருங்காது. காயப்படுத்தும் பொழுது நொந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார். கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது. நீ அழும்பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கண்ணீரை துடைத்துப்பார். யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது. நீ விலகப்படும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நடந்து பார். உனக்கு வெறுப்பு வராது. நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலைகுனியாமல் நிமிர்ந்து போய்ப்பார். உன்னை இழந்தவனுக்கு நிம்மதி இருக்காது. தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் திரும்பவும் முயற்சி செய்து பார். உன் இலக்கு தொலைவில் இருக்காது. நீ வெற்றி அடைந்த பின் ஆணவம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இருக்காது. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கின்றாய் என்று பொருள். நீ என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக மாறும். கலங்காதே. நீ என்னை நோக்கி வா, நான் உன்னை நோக்குவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதை அறிவாயா குழந்தையே? இருந்தாலும் நீ உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தவித்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, அனைத்தையும் நான் மாற்றுவேன். நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்புதான் அது நடக்கும். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, மௌனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் ஜெயிப்பதற்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும். உனக்கு பிடித்தவாறு வழிபடு. நீ அறிந்ததை செய். உன் இல்லத்தில் நீ என்னை அன்போடு அழைத்தால் உன் மனதிற்கு நெருக்கமானவர்களாக உணர்வாய். நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். என்னை நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. மனம் அமைதியான பிறகு மாற்றத்தை பற்றி யோசி. அதுவும் நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன். உன் எதிர்காலம் முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது. அனைத்தையும் என் கையில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது என் சத்திய வாக்கு. என்னை முழுமையாக நம்பிவிடு. பின் எதற்காக கலங்குகின்றாய்? பில்லி, சூன்யம், ஏவல் என நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது அவை உன்னை என்ன செய்துவிடும்? உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன். ஏமாறும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எந்த தீய சக்திகளையும் நான் உன்னிடம் அண்ட விட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. உனக்கு துணையாக அன்னை நான் இருக்கின்றேன். இந்த நாள் அம்மன் அருளால் அழகிய நாளாக அமையும். உன்னை சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் தீய சக்திகளையும் பற்றி உன்னிடம் சொல்லதான் நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் அன்பு காட்டி பாசம் காட்டி ஒட்டி உறவாடி காத்து கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றிதான் உண்மையை கூற வந்தேன். இத்தனை நாட்கள் அவர்கள் வார்த்தைகளை நீ நம்பியதெல்லாம் இதோடு நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷங்களை உனக்கு தருவேன். முழுமையாக என்னை நம்பு. உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் கஷ்ட காலங்களும் முடிந்துவிட்டது. இனி நீ கவலைப்பட எதுவுமே இல்லை. எவ்வளவுதான் உதவிகள் நன்மைகள் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவதும் இல்லை, புரிவதும் இல்லை என்று நீ என்னிடம் வந்து புலம்பி இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன் முழு மனதை நான் அறிவேன். நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ மற்றவர்களெல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும். விழித்திரு, எழுந்திரு. யாரையும் நம்பாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் வார்த்தைகளை நம்பிதானே உள்ளே வந்தாய். உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இனி எதற்காகவும் கலங்காதே என் செல்ல குழந்தையே. உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதமாக மாற்றி அமைப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காட்டுவேன். அம்மா, நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என
என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் உன்னை சோதிக்கவில்லை. உனக்கு அருளித்த பலன்களை தான் நீ இதுவரை அனுபவித்து கொண்டிருந்தாய். இனி எல்லாம் முடிந்துவிட்டது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை திளைத்திருக்கப் போகின்றாய். என்னிடம் வந்து நீயே நன்றி கூறுவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. கலங்காதே மகளே, அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும். நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய். வீணாக வருந்துவதை முதலில் நிறுத்து. இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய்? நீ சகல காலமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் எல்லாம் நலமாக இருக்கும்.